கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த உலகத்திலே அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகுமாம். அக்கிரமம் என்றால் பாவம், அக்கிரமம் என்றால் அநேக பாவம் மீறுதல் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படியாக அநேகர் செய்கிற பாவத்தின் விளைவாக இன்றைக்கு மனிதர்கள் மேல் உள்ள அன்பு ஆனது குறைந்து விடுகிறதாக இருக்கிறது. நாம் தேவன் மீது வைக்கிற அன்பானது குறைந்து விடுகிறதாக இருக்கிறது. நாம் செய்கிற பாவம் தேவன் மீது வைக்கிற அந்த அன்பை குறைத்து விடுகிறதாக இருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் நம்மீது உண்மையாய் அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி பரிசோதனை செய்து பாருங்கள். உண்மையாய் நம்மை நேசிக்கக்கூடிய ஒருவர்கள் இருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்து பாருங்கள், உண்மையாய் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். உண்மையாய் நம்ம மீது அவர் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். யோவான் 15 அதிகாரம் 13 வசனத்தில் அன்பை குறித்து அவர் சொல்லும்போது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லையே என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அந்த அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. உயிரையே கொடுக்கிற ஒரு அன்பு, சிநேகிதனுக்காக, ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற அந்த அன்பை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அன்பை இன்றைக்கு மனிதரிடத்தில் நம்மால் பார்க்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, பாருங்கள், மனிதர்கள் ஏன் நம்மை நேசிக்கின்றார்கள்? மனிதர்கள் ஏன் நம் மீது அன்பு செலுத்துகின்றார்கள்? அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் யோசித்தேன். ஏன் என்னை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும்? ஏன் என்னை ஒரு மனிதர்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், அதற்கு பல விடைகள் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது. ஏன் என்னை மனிதன் நேசிக்க வேண்டும்? ஏன் என்னை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி எனக்குள்ளே அதிகமாய் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, வாட் இஸ் த ரீசன் why people love you? ஆம், ஏன் என்னை மனிதர்கள் நேசிக்க வேண்டும்? ஏன் என் மீது மனிதர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்ற அந்த கேள்விக்கான பதிலை நான் கண்டுபிடித்தேன். ஏதோ ஒன்றை நம்மிடம் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் மனிதர்கள். ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள் மனிதர்கள். அதை கிடைக்கும் வரை, அதை பெற்றுக்கொள்ளும் வரை நம் மீது அன்பை காண்பிக்கின்றார்கள். தேவ பிள்ளைகளே, நான் தவறாக பேசவில்லை, உண்மையை பேசுகிறேன். இந்த உலகத்திலே காணப்படுகிற உண்மையை நான் பேசுகிறேன். ஏன் நம் மீது மனிதர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறுவதற்காகவே நம்மிடத்தில் மனிதர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். நிறைவேறி முடிந்த பிறகு நம்மை தூக்கி வீசி எறிந்துவிட்டு அந்த அன்பையெல்லாம் பொய்யாக்கிவிட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். பாருங்கள், மனிதர்கள் மீது வைத்திருக்கும் அன்பிலே உண்மை இல்லை. மனிதர்கள் நம்மீது வைத்திருக்கும் அன்பிலே உண்மை இல்லை. மனிதர்கள் நம்மீது வைத்திருக்கும் அன்பிலே மதிப்பில்லை. மனிதர்கள் நம்மீது வைத்திருக்கும் அன்புக்கு முக்கியத்துவம் இல்லை. மனிதர்கள் நம்மீது வைத்திருக்கும் அன்பிற்கு அர்த்தமே இல்லை. பொய்யான அன்பை காட்டுகிறார்கள் இந்த உலகம். மாய்மாலமான அன்பை காட்டுகிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள். ஏமாற்றுகின்ற அன்பை காட்டுகிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். ஏன் இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், இது கடைசி காலமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறபடியினாலே நம்மை அநேகர் வஞ்சிக்கிறார்கள், நம்மை அநேகர் ஏமாற்றுகிறார்கள். அநேகருடைய அன்பு தணிந்து போய் விடுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு நிலையான நிரந்தரமான அன்பை இன்று நாம் எந்த மனிதரிடத்திலும் பார்க்க முடியவில்லை. ஒரு நிரந்தரமான உண்மையான அன்பை யாரிடத்திலும் நம்மால் எதிர்பார்க்க முடியவில்லை. பாருங்கள், உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகள் விரல் விட்டு எண்ணும் அளவில் தான் இருப்பார்கள். உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகள் விரல் விட்டு எண்ணும் அளவில் தான் இருக்கிறார்கள். அநேகருடைய அன்பு சலித்து போய்விடுகிறதாய் காணப்படுகிறது. அநேகருடைய அன்பு கசப்பாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உண்மையாய் பாசமாய் நேசிக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. இயேசுவை போல
அதுதான் பக்தன் ஒருவர் சொன்னார், இயேசுவை காட்டிலும் இந்த உலகத்துல அன்பர் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் என் மீது யார் அன்பு செலுத்தி விட முடியும்? இயேசுவை காட்டிலும் யார் என் மீது, என் தேவன் இயேசுவை காட்டிலும் யார் என் மீது அன்பு செலுத்தி விட முடியும் என்று சொல்லி ஒரு நண்பர் கூறினார். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசுவை போல் அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில இல்லை. யாரையும் நம்ப முடியாது. இந்த உலகத்துல என் ஃப்ரெண்ட்ஸை நம்ப முடியாது, என் கூட இருக்கிறவங்க நம்ம யாரும் நம்ப முடியாது. ஐயோ, எனக்காக இவங்க உயிரையும் கொடுப்பாங்க, நான் ஒரு அடிபட்டுட்டா இவங்க உதவி செய்வாங்க, நான் ஒரு கஷ்டத்துல தான் கையை தூக்குவாங்க அப்படின்று இருக்கிறாங்க. ஆனா விரல் விட்டு எண்ணும் அளவில தான் இருக்கிறாங்களே தவிர இந்த உலகம் முழுவதும் எனக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. தெய்வ பிள்ளைகளை, தயவு செய்து புரிந்து கொள்வோம். நம்மை நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரால் மாத்திரம்தான் நமக்கு உண்மையான அன்பு கொடுக்க முடியும். அவரால் மாத்திரம்தான் பாசமான அன்பு கொடுக்க முடியும், கலப்படமில்லாத அன்பு கொடுக்க முடியும், ஸ்தோத்திர நிரந்தரமான அன்பு கொடுக்க முடியும், உண்மையான அன்பு கொடுக்க முடியும். பொய்யான அன்பு இல்லை, உண்மையான மெய்யான அன்பை இயேசுவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த உலகத்துல பொய்யான அன்பை காட்டுறவங்க இருக்கிறாங்க, மாய்மாலமான அன்பை காட்டுறவங்க இருக்கிறாங்க, ஏமாற்றுவதற்காக அன்பு காட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஐயோ, என் மேலே என் அக்கா அன்பு செலுத்தலையே, என் தங்கச்சி என் மேலே அன்பு செலுத்தலையே, என்னோட அண்ணன் என் மேலே அன்பு செலுத்தலையே, ஐயோ நான் நேசிக்கக்கூடிய நபர்கள் என் மீது அன்பு செலுத்தலையே, என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா? போனவங்களை குறித்து வருத்தப்படாதீங்க. போனவங்களை குறித்து வருத்தப்படவே படாதீங்க. எப்பொழுதும் உங்களை விட்டு போகாத ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதும் அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் ஒருபோதும் அவர் போகவே மாட்டார். அந்த தெய்வத்தை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நம்மளை விட்டு போனாலும் இயேசு என்ற தேவன் எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருப்பாருங்க. உங்க கஷ்டத்துல இயேசப்பா உங்க கூட இருப்பாரு, உங்க பிரச்சனையில இயேசப்பா உங்க கூட இருப்பாரு, நீங்க அவமானப்பட்டு நிற்கும் போது இயேசப்பா உங்க கூட இருப்பாரு, நீங்க கண் கலங்கி நிக்கிற வேலையில இயேசப்பா உங்க கூட இருப்பாரு, ஒரு தேவையின் மத்தியில கண் கலங்கி நிக்கிற நேரத்துல இயேசப்பா உங்க கூட இருப்பாரு, கடன் பிரச்சனையில இயேசப்பா உங்க கூட இருப்பாரு. எல்லா விதமான நிலையிலும், எல்லா விதமான நேரங்களிலும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கர்த்தராகிய தேவன் உங்கள் கூட இருப்பார். ஆனால் மனிதர்களோ, நம்மை சுத்தி வந்த மனிதர்களோ, நம்ம கூடவே இருந்த பழகின நண்பர்களோ, உறவுகளோ யாரும் நம்ம கூட இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டார்கள். அவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள். போனால் அதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்புதான் நிரந்தரமான அன்பு, அவருடைய அன்புதான் மெய்யான அன்பு, அவருடைய அன்புதான் உண்மையான பாசமான அன்பு. அந்த அன்பை மாத்திரம் பிடித்து கொண்டு கெட்டியா அவருடைய அன்பை பிடித்து கொண்டு, ஏசப்பா நீங்க என்ன நடத்துங்கப்பான்னு ஒப்பு கொடுக்கலாமா? தெய்வ பிள்ளைங்களே, மனிதனுடைய அன்பினால வஞ்சிக்கப்பட்டு சோர்ந்து போயிட்டீங்களா? எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? எல்லாரும் உங்களை அள வச்சுட்டு போயிட்டாங்களா? எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்களா? எல்லாரும் உங்களை கண் கலங்க வச்சுட்டு போயிட்டாங்களா? எல்லாரும் உங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களா? பரவாயில்லைங்க, இதுதாங்க உலகம். ஏன்னா அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகுன்னு சொன்னாரு. போனவங்க பத்தி கவலைப்படாதீங்க பிரதர். ஐயோ போயிட்டாங்களேன்னு அழுவாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, கலங்காதீங்க, பழச நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. உங்களை நேசிக்கக்கூடிய ஒருவர் இயேசு இருக்கிறார். சிநேகிதனுக்காக தன் ஜீவனியம் கொடுக்கிற அன்பை உங்களுக்காக அவர் கொடுத்தாரே, அந்த தெய்வன் உங்களை விட்டு போக மாட்டார். அவர் உண்மையான பாசத்தை உங்க மேல வச்சிருக்கிறாரு, உண்மையான நேசத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நேசகுமாரனை நம்ம நேசிப்போமா? அந்த நேசகுமாரனை இன்னும் அதிகமா நம்ம நேசிப்போமா? இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்டாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறாரு, நீ மனிதர்களை தான்ப்பா நேசிச்ச, என்னை நேசிக்கிறியாப்பான்னு கேட்கிறாரு. நம்ம சொல்லுவோம், ஏசப்பா நம்ம நேசிக்கிறப்பா, நம்மளை நேசிக்கிறேன்ப்பா, என்னை விட்டு போனவங்க பற்றியெல்லாம் நான் கவலைப்படலைப்பா, நீ என் கூட இருக்கிறீங்களா, அது மாத்திரம் போதம்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணலாங்களா? தகப்பனே, இந்த வேலைக்காய் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, எங்களை விட்டு ஒரு கூட்டம், திரளான கூட்டம் எங்களை விட்டு போச்சு ஆண்டவரே. ஏசப்பா, போனவங்களை குறித்து நாங்கள் வருத்தப்பட்டு அழுது கொண்டு தான் இருக்கிறோம். ஐயோ, இவரு என்னை ஏமாத்திட்டாரு, இவரு எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இவங்க எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வேதனைப்பட்டு கண் கலங்கி கொண்டு தான் இருக்கிறோம் ஆண்டவரே. சோதனை, இன்னைக்கு நீங்க எங்களை கற்றுக் கொடுத்தீங்களே, போனவங்களை குறித்து கவலைப்படாத, உன்னை விட்டு போனவங்களை குறித்து கவலைப்படாத, அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போனவங்களை குறித்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காத, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றீங்களா?
சொல்றீங்களப்பா, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றீங்களப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றீங்களப்பா. உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல எத்தனை நபர்களுடைய அன்பை வேண்டுமானாலும் நான் இழக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய அன்பை நான் ஒரு நாளும் ஒருபோதும் இழந்து விடவே கூடாது ஆண்டவரே. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தராகிய இயேசுவின் மீது நான் வைத்திருக்கிற அந்த அன்பை நான் ஒரு நாளும் இழந்து விடாதபடி கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எஸ்அப்பா, இந்த நாளில் கண் கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ ஓன்னு சத்தமிட்டு அழுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே, எல்லாரும் என்னை வஞ்சிச்சுட்டாங்களே, எல்லாரும் என்னை மோசம் போய்கிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அப்படியாய் வஞ்சித்த ஒவ்வொரு மனிதர்களுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் நல்ல நிலைமைக்கு நேராக கர்த்தர் கொண்டு வர போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.